ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் மனசு மகிழும்படி உனக்கான சந்தோஷ தகவலை உன் சாயப்பா உன் கைகளில் கொண்டு வந்து தர வந்துட்டேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற. ஆனால் எல்லா உறவிலும் மூன்றாம் நபர் ஒருவர் இருந்து இவங்க எப்படி ஒன்றா இருக்காங்கன்னு யோசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எப்போ பிரிவாங்கன்னு காத்து கொண்டு இருப்பவராக தான் அந்த மூன்றாம் நபர் இருப்பாரேன்னு செல்லமே. நீ யாருக்கிட்ட அன்பாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் அதில் எந்த பிரிவும் வராத அளவுக்கு புரிதலை தெளிவானதாக வச்சுக்கோ. எப்போதுமே நல்லது நடக்கும்னு காத்துரு. ஆனால் தேவையில்லாமல் பேச்சை வளர்க்காத. எது தப்போ யாருடைய தப்போ அதை அவங்கக்கிட்டேயே போய் பொறுமையாக தன்மையாக எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமே தவிர அவங்க செஞ்ச தவிர அவங்கக்கிட்ட சொல்லாமல் ஊரெல்லாம் சொல்லி புலம்பினால் சரியாகி விடுமா என்ன? உனக்கு சங்கடத்தையே கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அதை சமயோசிதமாய் சாமர்த்தியமாய் பொறுமையாக பேசி மற்றவங்களுக்கு நீ புரிய வச்சினா அவர்கள் மீண்டும் அந்த தவறையும் சங்கடத்தையும் உனக்கு செய்ய மாட்டாங்க. எப்போதுமே உனக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்களும் உனக்கு எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர்களும் என்ன பேசுகிறாங்கன்றதை தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கோ. ஏன்னா இங்கு யார் எப்போது எப்படி யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா? அவங்க ஏதோ சொல்ல நீ அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு பாதியிலேயே பேசி அங்கே பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. எப்போதுமே பேசுவதை காட்டிலும் கேட்பது என்பது உனக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். யாரோடும் பகைமை இல்லாமல் புன்னகைத்து வாழும்படி உன் வாழ்க்கையை வச்சுக்கோ. வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய காலம்தானே. யாருடைய பழிச்சொல்லுக்கும் ஆளாகிவிடக்கூடாது நீ நினைக்கிற. ஆனால் எல்லா கஷ்டமும் சோதனைகளும் வேதனைகளும் உனக்கு தானே வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாவற்றையும் சரி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கேன். தவறுகளை தெரிந்து செய்பவர்கள் தன்னுடைய தேவைக்காக யாரையும் எதை வேணாலும் செய்ய தயங்க மாட்டாங்க. தெரிந்தே தவறு செய்பவர்களிடமிருந்து நீ கொஞ்சம் தூரமாகவே இருந்துகொள். மனைவி அமைவது மட்டும் இறைவன் கொடுத்த வரம் கிடையாது என் செல்லமே. நல்ல கணவன் அமைவதும் இறைவன் கொடுக்கும் வரம்தான். நீ எப்போதும் உனக்கான துணை உன்னை புரிந்து கொள்ளும்படியாக அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய ஆளாக இருக்கும்படி பார்த்துக்கோ. தனியாய் பயணிக்க பழகிக்கொள். ஏன்னா தனிமை தரக்கூடிய தைரியத்தை வேறு யாராலும் எதுவாலும் கொடுக்க முடியாது. எல்லா விஷயங்களிலும் யாராவது ஒருத்தருடைய உதவியையும் துணையையும் எதிர்பார்க்காம நீயே தைரியமாய் தனியாய் முடிப்பதற்கான வேலைகளை செய். எல்லாத்தையுமே நான் தான் செய்வேன், நான் தான் பார்த்துக்குவேன்னு இழுத்து பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்படுறதை விட யார் உன்னை விட்டு போனாலும் எது உன்னை விட்டு போனாலும் அவர்களை அதன் போக்கில் விட்டுவிடு. அதன் மூலமாக உறவுகளின் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். இல்லை நான் தான் எல்லாம் செய்வேன், நான் தான் பார்த்துக்குவேன்னு சொல்லி சொல்லி வீண் பிரச்சனைகளையும் வம்பையும் வளர்க்க வேண்டாம் என் செல்லமே. உன்னை உணராத இடங்களில் ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது. நீ இருக்கக்கூடிய இடத்தில் ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகள் சொல்வதற்கு யாருமே இல்லையேன்னு யோசிக்காத. சில நேரங்களில் உனக்கு அப்படி ஆறுதல் தேவைப்படும் போதும் தனிமை தேவைப்படும் போதும் அமைதி தேவைப்படும் போதும் நிம்மதி தேவைப்படும் போதும் உன் சாயப்பா என்னுடைய ஆலயத்துக்கு வா. நான் நிச்சயமாக உனக்கான நல்வழியையும் உன் மனதிற்கான நிம்மதியையும் கொடுப்பேன். இந்த உலகத்தில் யார் பொய் சொன்னாலும் உடனே நம்பிடுவாங்க. ஆனால் உண்மையை சொன்னால் மட்டும் அதுக்கு ஆதாரம் இருக்கா புள்ளி விவரம் இருக்கான்னு 1000 கேள்வி கேட்பாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு பொய்யை பார்த்து பார்த்து பழகிவிட்டதல்லவா. இந்த உலகம் மிகச்சிறந்த நாடக மேடையாக இருக்குது. இங்கே நடிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும்தானே முன்னுரிமை இருக்குது. உன்னை பிடிச்சவங்களை விட உன்னை பிடிக்காதவங்க எப்போவுமே நீ என்ன செய்கிறன்றதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே நீ ஒருபோதும் கஷ்டப்படும்படி எதுவும் நடக்காது. அவர்கள் நீ செய்யக்கூடிய தவறுகளையும் சீக்கிரமாக உனக்கு சுற்றி காட்டிடுவாங்க. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாயிரு. ஏன்னா நீ இன்னைக்கு விதைத்த விதையானது அவர்கள் மூலமாக உனக்கு திரும்ப கிடைக்கும். அது நல்லதோ கெட்டதோ உனக்கான விதையை நீ சரியாக போட்டால் அதை சரியான விதத்தில் அறுவடை செய்வாய். என்ன நடந்தாலும் அமைதியாயிரு. ஏன்னா நீ அவசரப்படுறதாலேயோ அல்லது கோபப்படுறதாலேயோ அல்லது பயப்படுறதாலேயோ எதுவும் சரியாகிட போகிறது கிடையாது. எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலையும் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாவா இருந்துருவாங்க. உன் சோகத்தை மறைச்சு உனக்கான சந்தோஷத்தை தர உன் சாயப்பா நான் இருக்கேன். எப்போதும் எல்லாம் நன்மைக்கே நினைக்க பழகு. உன்னுடைய நேரத்திற்கும் காலத்திற்கும் முக்கியத்துவம் கொடு என் செல்லமே. ஏன்னா நேரமும் காலமும் திரும்ப வராதல்லவா. உனக்கான விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாக சிறப்பான செயல்களை செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தாலே நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய்.